2 கொரிந்தியர் அதிகாரம் 1. கொரிந்து நகரில் இருக்கும் கடவுளின் சபைக்கும் அக்காயா முழுவதிலும் உள்ள இறை மக்கள் அனைவருக்கும் கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் அப்போஸ்தலனான சின்னப்பனும் சகோதரனான தீமோத்தேயுவும் எழுதுவது, நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாகுக. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றப் பெறுவாராக. அவர் இரக்கம் நிறைந்த தந்தை, ஆறுதல் அனைத்துக்கும் ஊற்றான கடவுள். அவரே எங்களுக்கு எல்லா வகை வேதனையிலும் ஆறுதல் அளித்து வருகிறார். இவ்வாறு கடவுளிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆறுதலால் நாங்களும் எத்தகைய வேதனையுறுவோர்க்கும் ஆறுதல் அளிக்க முடிகிறது. ஏனெனில் கிறிஸ்துவின் பாடுகள் எங்கள் வாழ்வில் மிகுந்திருப்பது போல் கிறிஸ்துவின் வழியாய் வரும் ஆறுதலும் மிகுந்திருக்கிறது. நாங்கள் வேதனைக்குள்ளானால் அது உங்கள் ஆறுதலுக்காகவும் மீட்புக்காகவுமே. நாங்கள் ஆறுதல் அடைந்தால் அதுவும் உங்கள் ஆறுதலுக்காகவே. நாங்கள் படும் அதே பாடுகளை நீங்களும் பொறுமையாய் தாங்கிக் கொள்ளவே அந்த ஆறுதல் செயலாற்றுகிறது. ஆகவே உங்களை பற்றி எங்களுக்குள்ள நம்பிக்கை உறுதியாய் உள்ளது. ஏனெனில் பாடுகளில் நீங்கள் பங்கு பெறுவது போலவே ஆறுதலிலும் பங்கு பெறுவீர்கள் என்று அறிவோம். ஏனெனில் சகோதரர்களே, ஆசியாவில் எங்களுக்கு நேர்ந்த வேதனை உங்களுக்கு தெரியுமன்றோ? அது எங்களை அளவுக்கு மிஞ்சி வாட்டியது. எங்களால் தாங்க முடியாத சுமையாயிற்று. இனி பிழைப்போம் என்ற நம்பிக்கையே இல்லாமற் போயிற்று. இதையெல்லாம் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என விரும்புகிறோம். சாக வேண்டுமென்ற தீர்ப்பு கிடைத்துவிட்டது போலவே மனத்தில் நினைத்து கொண்டோம். ஆனால் நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை வைக்காமல் இறந்தோரை உயிர்ப்பிக்கும் கடவுள் ஒருவர் மேலேயே நம்பிக்கை வைக்க வேண்டும் என உணரவே இவ்வாறு நிகழ்ந்தது. அவரே எங்களை இத்துணை அச்சத்துக்குரிய சாவினின்று விடுவித்தார், இனிமேலும் விடுவிப்பார். ஆம், நீங்களும் எங்களுக்காக வேண்டுதல் செய்து துணை புரிந்தால் இனிமேலும் எங்களை விடுவிப்பார் என்னும் நம்பிக்கை அவர் மேல் வைத்திருக்கிறோம். இவ்வாறு பலர் எங்களுக்கென மன்றாடி இந்த வரத்தை பெறும்பொழுது அதற்காக பலரும் எங்கள் சார்பில் நன்றி செலுத்துவர். மக்களிடையே, குறிப்பாக உங்களிடம் நாங்கள் உலக ஞானத்தின்படி நடவாமல் கடவுளின் அருளையே பின்பற்றி கடவுளிடமிருந்து வரும் நேர்மையோடும் கள்ளமற்ற உள்ளத்தோடும் நடந்து வருகிறோம் என எங்கள் மனச்சான்று சாட்சி பகர்கிறது. அதுவே எங்கள் பெருமை. ஏனெனில் நாங்கள் எழுதும் கடிதங்களில் நீங்கள் படித்து கண்டுணர்வதைத் தவிர வேறெந்த பொருளும் மறைந்தில்லை. இப்பொழுது எங்களை பற்றி உங்களுக்கு ஓரளவுதான் தெரியும். ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசுவின் நாளில் எப்படி நாங்கள் உங்களை பற்றி பெருமை பாராட்டிக் கொள்வோமோ அப்படியே நீங்களும் எங்களை பற்றி பெருமை பாராட்டிக் கொள்ளலாம் என்பதை நீங்கள் முற்றிலும் தெரிந்து கொள்வீர்கள் என நம்புகிறேன். இந்த நம்பிக்கையால் தான் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மை தரும்படியே முதலில் உங்களிடம் வர எண்ணம் கொண்டிருந்தேன். உங்கள் நகரத்துக்கு வந்து அங்கிருந்து மக்கெதோனியாவுக்கு போய் உங்கள் ஊருக்கு திரும்பியிருப்பேன். அப்போது நீங்கள் என்னை யூதேயாவுக்கு வழி அனுப்பியிருப்பீர்கள். இவ்வாறு திட்டமிட்ட போது நான் எண்ணிப்பாராமல் செய்தேனே. நான் திட்டமிடுவதை மனித போக்கின்படி திட்டமிடுகிறேனோ? ஒரே சமயத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் சொல்பவனா நான்? உங்களிடம் நான் பேசும்போது ஆம் என்பதும் இல்லை என்பதும் கலந்தில்லை. உண்மையாம் கடவுளே இதற்கு சாட்சி. என் வழியாகவும் சில்வானு தீமோத்தேயு வழியாகவும் உங்களிடையே அறிவிக்கப்பட்ட இறைமகனாகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஆம் என்பதும் இல்லை என்பதும் கலந்தில்லை. ஆம் என்பது ஒன்றே அவரிடம் இருந்து வருகிறது. ஏனெனில் கடவுளின் வாக்குறுதிகள் யாவற்றுக்கும் ஆம் என்பதே அவரிடம் இருந்தது. ஆகையால் தான் நாம் கடவுளுக்கு புகழுரை கூறும் பொழுது அவர் வழியாகவே ஆமென் என்கிறோம். உங்களையும் எங்களையும் கிறிஸ்துவின் ஒன்றிப்பில் உறுதிப்படுத்தி நம்மை அபிஷேகம் செய்தவர் கடவுளே. அவரே நம்மீது தம் முத்திரையிட்டு நம் உள்ளங்களில் இருக்கும்படி ஆவியானவரை அச்சாரமாக அளித்தார். கடவுளை சாட்சியாக கூப்பிட்டு என் உயிரின் மேல் ஆணையாகச் சொல்லுகிறேன், உங்களை வருத்தத்திற்கு உள்ளாக்காமலிருக்கவே இதுவரை நான் கொரிந்து நகருக்கு வரவில்லை. விசுவாசத்தை பொறுத்த மாட்டில் உங்கள் மேல் நாங்கள் அதிகாரம் காட்டுகிறோம் என்று எண்ணாதீர்கள். விசுவாசத்தில் நீங்கள் நிலையாய்த்தான் இருக்கிறீர்கள். உங்கள் மகிழ்ச்சிக்காகவே உங்களோடு ஒத்துழைக்கிறோம். 2 கொரிந்தியர் அதிகாரம் 2. மறுபடியும் வந்து உங்களுக்கு வருத்தம் விளைவிக்க கூடாது என்று நான் முடிவு செய்து கொண்டேன். நானே உங்களை வருத்தப்படுத்தினால் யார் எனக்கு மகிழ்வூட்ட முடியும்? என்னால் வருத்தத்திற்கு உள்ளான நீங்களா மகிழ்வூட்ட முடியும்? இதைத்தான் நான் ஏற்கனவே எழுதினேன். நான் வரும்போது எனக்கு மகிழ்ச்சி தர வேண்டிய உங்களாலே எனக்கு வருத்தம் ஏற்படக்கூடாதென்று அப்படி எழுதினேன். எனது மகிழ்ச்சியை உங்கள் அனைவருடைய மகிழ்ச்சியாகவே கொள்வீர்கள் என்று உங்கள் மேல் நம்பிக்கை கொண்டுள்ளேன். மிகுந்த வேதனையோடும் உடைந்த உள்ளத்தோடும் கலங்கிய கண்களோடும் இதை எழுதினேன். இப்படி எழுதியது உங்களுக்கு வருத்தம் தருவதற்கன்று.
உங்கள் மேல நான் வைத்திருக்கும் பேரன்பை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கே. ஒருவன் வருத்தம் வருவித்தான் என்றால் எனக்கு வருவிக்கவில்லை. ஓரளவில் உங்கள் அனைவருக்குமே வருத்தம் வருவித்தான் என்பது மிகையாகாது. உங்களுள் பெரும்பாலோர் அவனுக்கு விதித்த தண்டனையே போதும். கிறிஸ்துவுக்குள் வாழும் எங்களை எப்போதும் கிறிஸ்துவின் வெற்றி பவனியில் பங்கு பெறச் செய்து தம்மை பற்றிய அறிவு எங்கள் வழியாக நறுமணமென எங்கும் பரவச் செய்யும் கடவுளுக்கு நன்றி. ஆம், நாங்கள் மீட்பு பெறுவோரிடையிலும் அழிவுறுவோரிடையிலும் கடவுள்பால் எழும் கிறிஸ்துவின் நறுமணமாயிருக்கிறோம். சிலருக்கு அது சாவு விளைவிக்கும் நச்சு புகையாகும், வேறு சிலருக்கு வாழ்வளிக்கும் நறுமணமாகும். இத்தகைய பணிக்கு ஏற்றவன் யார்? கடவுளின் சொல்லை விலை கூறித் திரிபவர் பலரைப் போல் நாங்கள் செய்யாமல் கள்ளமற்ற உள்ளத்தோடு கடவுளால் ஏவப்பட்டு கிறிஸ்துவுக்குள் கடவுளின் முன்னிலையில் பேசுகிறோம். 2 கொரிந்தியர் அதிகாரம் 3. மறுபடியும் எங்களை பற்றி நாங்களே நற்சான்று கூறத் தொடங்குகிறோமா? அல்லது நற்சான்று கடிதங்கள் சிலருக்கு தேவையாயிருப்பது போல் அத்தகைய கடிதங்களை உங்களிடம் காட்டவோ உங்களிடமிருந்து பெறவோ வேண்டிய தேவை எங்களுக்கு உண்டா? நீங்களே எங்களுடைய நற்சான்று கடிதம், அது எங்கள் உள்ளங்களில் பொறிக்கப்பட்டுள்ளது. இதை எல்லா மனிதரும் பார்க்கவும் படிக்கவும் கூடும். எங்கள் ஊழியத்தை பயன்படுத்தி கிறிஸ்து எழுதிய கடிதம் நீங்களே என்பது வெளிப்படை. எழுதியதோ மையினாலன்று, உயிருள்ள கடவுளின் ஆவியினாலே, கற்பலகையில் அன்று, உங்கள் உள்ளங்களாகிய உயிர் பலகைகளிலேயே எழுதப்பட்டது. இத்தகைய நம்பிக்கையே நாங்கள் கிறிஸ்துவின் வழியாய் கடவுள் மேல் வைத்திருக்கிறோம். நாங்களே செய்துவிட்டது போல எதன் மேலும் உரிமை பாராட்டிக் கொள்ளும் தகுதி எங்களுக்கு இல்லை. எங்கள் தகுதி உடைமை கடவுளிடமிருந்தே வருகிறது. அவரே எங்களுக்கு புதிய உடன்படிக்கையின் பணியாளராகும் தகுதியை தந்தார். அந்த உடன்படிக்கையோ எழுதிய சட்டத்தை சார்ந்ததன்று, ஆவியானவரையே சார்ந்தது. ஏனெனில் எழுதிய சட்டம் விளைப்பது சாவு, ஆவியானவர் அளிப்பதோ வாழ்வு. கற்களில் எழுத்துக்களால் வரையப்பட்ட அச்சட்டத்தோடு பொருந்திய திருப்பணி சாவை விளைப்பதாயிருந்தும் அத்திருப்பணி இறைமாட்சிமை சூழ அருளப்பட்டது. விரைவில் மறைய வேண்டியதாய் இருந்த அந்த மாட்சிமை மோயிசன் முகத்தில் எவ்வளவு ஒளி வீசிற்றென்றால் இஸ்ராயேல் மக்கள் அவர் முகத்தை உற்று பார்க்கவும் இயலவில்லை. அத்தகைய மாட்சிமை அதை சூழ்ந்திருந்ததென்றால் ஆவியின் திருப்பணியை இன்னும் எவ்வளவு மாட்சிமை சூழ வேண்டும்? ஏனெனில் தண்டனை தீர்ப்புக்குட்படுத்தும் திருப்பணி இவ்வளவு மாட்சிமையுள்ளதாயிருந்ததென்றால் மன்னிப்பு தரும் திருப்பணி இன்னும் எவ்வளவோ மாட்சிமை நிறைந்ததாயிருக்க வேண்டும். உள்ளபடி அன்றைய மாட்சிமையை இவ்வளவு மேன்மையுள்ள இன்றைய மாட்சிமையோடு ஒப்பிட்டால் அது மாட்சிமையே அன்று. ஏனெனில் மறையப்போவது மாட்சிமையினிடையே தோன்றியதென்றால் நிலைத்திருக்கப் போவது இன்னும் எவ்வளவோ மாட்சிமையோடு விளங்க வேண்டும். இத்தகைய நம்பிக்கை கொண்ட நாங்கள் மிக்க துணிவோடு இருக்கிறோம். மறைந்து போகும் மகிமையொளி மங்கி அணைவதை இஸ்ராயேல் மக்கள் உற்று பார்க்காதபடி தம் முகத்தை மூடிக்கொண்ட மோயிசனைப் போல் நாங்கள் செய்வதில்லை. அவர்களின் அறிவு புலன் மழுங்கி போயிற்று. ஆம், இன்று வரை அவர்கள் பழைய ஏற்பாட்டை படிக்கும்போது அதே முகத்திரை இன்னும் எடுபடாமலே இருக்கிறது. கிறிஸ்துவில்தான் அது மறைந்தொழியும். உண்மைதான், இன்று வரை மோயிசன் எழுதியதை படிக்கும் போதெல்லாம் அவர்களுடைய மனத்தின் மீது திரை ஒன்று கிடக்கிறது. ஆண்டவர் பால் திரும்பினால்தான் அந்த மூடு திரை அகற்றப்படும். ஆண்டவர் என்றது ஆவியானவரைத்தான். ஆண்டவரின் ஆவியானவர் எங்கிருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு. இப்பொழுது நாம் அனைவரும் மூடு திரையில்லா முகத்தினராய் ஆண்டவரின் மாட்சிமையை கண்ணாடி போல் காட்டுகிறோம். அதனால் மேன்மேலும் மாட்சிமை ஒளி பெற்று அதன் சாயலாகவே உருமாற்றமடைகிறோம். இவையெல்லாம் ஆவியாகிய ஆண்டவரின் செயலே. 2 கொரிந்தியர் அதிகாரம் 4. அதனால்தான் இறைவனின் இரக்கத்தால் இந்த திருப்பணியை பெற்றிருக்கும் நாங்கள் உள்ளம் தளராதிருக்கிறோம். மறைவாக மக்கள் செய்யும் இழிவான செயல்களை வெறுத்துவிட்டோம். எங்கள் நடத்தையில் சூழ்ச்சி என்பதே இல்லை. கடவுள் வார்த்தையை நாங்கள் திரித்து கூறுவதில்லை. உண்மையை வெளிப்படுத்துவதுதான் எங்களை பற்றி நாங்கள் தரும் நற்சான்று. இதுவே கடவுள் முன்னிலையில் நல்ல மனச்சாட்சியுள்ள மனிதர் அனைவருக்கும் நாங்கள் தரும் சான்று. நாங்கள் அறிவிக்கும் நற்செய்தி சிலருக்கு இன்னும் மறைபட்டாதாய் உள்ளதென்றால் அழிவுறுவோர்க்கே அது மறைபட்டுள்ளது. கடவுளது சாயலான கிறிஸ்துவினுடைய மாட்சிமை விளங்கும் நற்செய்தியின் ஒளியை அவர்கள் பார்க்காதபடி இவ்வுலகத்தின் தெய்வம் விசுவாசமற்றவர்களின் அறிவு கண்களை குருடாக்கிவிட்டது. நாங்கள் தூதுரைப்பது எங்களை பற்றி என்று இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என தூதுரைக்கிறோம். நாங்களோ இயேசுவுக்காக உங்கள் ஊழியர்களே. ஏனெனில் இருளினின்று ஒளி சுடர்க என்று சொன்ன கடவுள்தாமே கிறிஸ்துவின் முகத்தில் வீசிய இறைமாட்சிமையின் அறிவொளி மிளிரும்படி எங்கள் உள்ளங்களிலும் ஒளி சுடரச் செய்தார். ஆயினும் இணையற்ற இவ்வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை.
கடவுளுக்கே உரியது என்று விளங்கும்படி. இந்த செல்வத்தை கொண்டிருக்கும் நாங்கள் வெறும் மட்கலங்களாகவே இருக்கிறோம். எல்லா வகையிலும் வேதனையுறுகிறோம், ஆனால் ஒடுங்கி போவதில்லை. மனக்கலக்கம் அடைகிறோம், ஆனால் மனம் உடைவதில்லை. துன்புறுத்தப்படுகிறோம், ஆயினும் இறைவனால் கைவிடப்படுவதில்லை. வீழ்த்தப்படுகிறோம், ஆனால் அழிவுறுவதில்லை. இயேசுவின் வாழ்வு எங்கள் உடலில் வெளிப்படும்படி போகுமிடமெல்லாம் இயேசுவின் மரணப்பாடுகளை தாங்கிச் செல்கிறோம். ஏனெனில் இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் ஊனுடலில் வெளிப்படும்படி உயிரோடு இருக்கும்போதே இயேசுவுக்காக நாங்கள் எந்நேரமும் சாவுக்கு கையளிக்கப்படுகிறோம். இவ்வாறு எங்களுள் சாவும் உங்களுள் வாழ்வும் செயலாற்றுகிறது. விசுவசித்தேன், ஆகவே பேசினேன் என்று எழுதியுள்ளபடி அதே விசுவாச மனப்பான்மை கொண்டிருக்கும் நாங்களும் விசுவசிக்கிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவராகிய இயேசுவை உயிர்ப்பித்தவர் எங்களை இயேசுவோடு உயிர்ப்பித்து தம் திருமுன் கொணர்ந்து நிறுத்துவார் என அறிந்திருக்கிறோம். அவ்வாறே உங்களையும் நிறுத்துவார். இவையெல்லாம் உங்கள் நன்மைக்கே. அதனால் மக்களிடையே இறையருள் பெருகப் பெருக கடவுளின் மகிமைக்காக பலருடைய உள்ளத்தில் நன்றியறிதலும் பெருகும். ஆகவே நாங்கள் உள்ளம் தளர்வதில்லை. ஆனால் எங்கள் புறவுடலை சார்ந்தது அழிந்த வண்ணமாயிருந்தாலும் உள்மனம் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறது. நாம் படும் வேதனை அற்பமானது, நொடிப்பொழுதே நீடிப்பது. ஆயினும் அது நம்மில் அளவிட முடியாத நித்திய மாட்சிமையை ஒப்புயர்வற்ற வகையில் விளைவிக்கிறது. ஆனால் காண்பவற்றை அல்ல, காணாதவற்றையே நோக்கிய வண்ணமாய் நாம் வாழ்தல் வேண்டும். ஏனெனில் காண்பவை நிலையற்றவே, காணாதவை முடிவற்றவை. 2 கொரிந்தியர் அதிகாரம் 5. ஏனெனில் மண்மீது நாம் குடியிருக்கும் இக்கூடாரம் தகர்ந்து வீழ்ந்தாலும் கடவுளிடமிருந்து கிடைத்த வீடு ஒன்று நமக்கு விண்ணில் உள்ளது. இது கையால் அமைக்கப்படாதது, முடிவில்லாதது. இதையெல்லாம் நாம் அறிவோமன்றோ? உள்ளபடியே இந்த கூடாரத்தில் உள்ள நாம் விண்ணிலிருந்து வரும் நம் உறைவிடத்தை மேலணிந்து கொள்ள வேண்டுமென்ற ஏக்கத்தால் பெருமூச்செறுகிறோம். உடை இழந்தவர்களாயிராமல் உடுத்தியவர்களாயிருந்தால்தான் அப்பேறு கிடைக்கும். இந்த கூடாரத்தில் இருக்கும் நாம் இந்நிலையை தாங்க முடியாமல் பெருமூச்செறுகிறோம். இந்த உடையை களைந்தெறிய நமக்கு விருப்பமில்லை. சாவுக்குரியது வாழ்வில் ஆழ்ந்து கலந்துவிடும்படி மேலுடை அணியவே விரும்புகிறோம். இதற்கென்றே கடவுள் நம்மை உருவாக்கினார். அதற்கு அச்சாரமாக நமக்கு ஆவியானவரை தந்திருக்கின்றார். ஆதலால்தான் எப்பொழுதும் நம்பிக்கையோடு இருக்கிறோம். இந்த உடலில் குடியிருக்கும் வரை ஆண்டவரின் வீட்டினின்று தொலைவில் அலைகிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். ஏனெனில் கண்கூடான காட்சி நமக்கில்லை. நாம் வாழ்வது விசுவாச வாழ்வு. நம்பிக்கையை இழக்காமல் இவ்வுடலை விட்டு குடிபெயர்ந்து ஆண்டவரது வீட்டில் குடியேறுவதையே விரும்புகிறோம். ஆகவே உடலில் குடியிருந்தாலும் அதனின்று குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே எங்கள் பேராவல். ஏனெனில் உடலோடு இருந்தபோது அவனவன் செய்த நன்மை தீமைக்கு தக்க பலனடையும்படி கிறிஸ்துவின் நீதி இருக்கை முன் நாம் அனைவரும் செய்ததெல்லாம் வெளிப்பட வேண்டும். ஆகையால் ஆண்டவரின் மீதுள்ள அச்சத்தை மனத்தில் இருத்தி மக்களை வயப்படுத்த பார்க்கிறோம். எங்கள் உள்ளம் கடவுளுக்கு வெளிப்படையாய் இருக்கிறது, உங்களுடைய மனச்சாட்சிக்கும் வெளிப்படையாய் இருக்கும் என நம்புகிறேன். மறுபடியும் உங்கள் முன் எங்களை குறித்து நாங்களே நற்சான்று கூறவில்லை. ஆனால் எங்களை பற்றி நீங்கள் பெருமைப்பட்டு கொள்ள உங்களுக்கு வாய்ப்பளிக்கிறோம். அப்போது உள்ளத்தில் இருப்பதை பாராமல் வெளித்தோற்றத்தை மட்டுமே பார்த்து பெருமை பாராட்டுகிறவர்களுக்கு நீங்கள் விடை சொல்ல இயலும். நாங்கள் மதிமயங்கியவர்கள் போல் இருக்கிறோம் என்றால் கடவுளுக்காகவே அப்படி இருக்கிறோம். அறிவு தெளிவோடு இருக்கிறோம் என்றால் உங்களுக்காகவே அப்படி இருக்கிறோம். அனைவருக்காகவும் ஒருவர் உயிர் துறந்தார் என்று உணர்ந்ததும் கிறிஸ்துவின் அன்பு எங்களை ஆட்கொள்கிறது. அனைவருக்காகவும் ஒருவர் இறந்தார் என்றால் அனைவருமே இறந்து போயினர் என்பது பொருள். அப்படி அனைவருக்காகவும் அவர் உயிர் துறந்ததோ, வாழ்கிறவர்கள் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர்த்தவர்க்கென வாழ வேண்டும் என்பதற்காகவே. ஆதலால் இனிமேல் நாங்கள் ஊனக்கண் கொண்டு யாரையும் பார்ப்பதில்லை. இதற்கு முன் ஊனக்கண் கொண்டு கிறிஸ்துவை பார்த்திருந்தாலும் இனிமேல் அப்படி பார்ப்பதில்லை. ஆகவே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால் புதியதொரு படைப்பு தோன்றுகிறது, பழையன கழிந்து போயின, இதோ புதியன தோன்றியுள்ளன. இவையெல்லாம் கடவுள் செயல்தான். அவரே கிறிஸ்துவின் வழியாய் நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவு செய்யும் திருப்பணியை எங்களுக்கு கொடுத்தார். உள்ளபடியே கடவுள் உலகினரின் குற்றங்களுக்குரிய கடனை கணிக்காமல் அவர்களை கிறிஸ்துவுக்குள் தம்மோடு ஒப்புரவாக்கினார். அவரே அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். ஆகவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் செயலாற்றுகிறோம். நாங்கள் பேசுவது கடவுளே அறிவுறுத்துவது போலாகும். ஆகவே கிறிஸ்துவின் பெயரால் நாங்கள் மன்றாடுகிறோம். கடவுளோடு ஒப்புரவாகுங்கள்.
கடவுளுடைய அருள் தன்மையோடு நாமும் கிறிஸ்துவுக்குள் விளங்கும்படி பாவமே அறியாத அவரை நமக்காக பாவ உருவாக்கினார். 2 கொரிந்தியர் அதிகாரம் 6. இறைவனின் உடனுழைப்பாளிகளான நாங்கள் நீங்கள் பெற்ற கடவுளின் அருளை வீணாக்க வேண்டாம் என மன்றாடுகிறோம். ஏனெனில் ஏற்ற காலத்தில் உனக்கு செவிமடுத்தேன், மீட்பின் நாளில் உனக்கு துணை நின்றேன் என்கிறார் இறைவன். இதோ அந்த ஏற்புடைய காலம் இதுவே. எங்கள் திருப்பணி பழிச்சொல்லுக்கு உட்படாதவாறு நாங்கள் யாரையும் எதிலும் மனம் நோகச் செய்யவில்லை. ஆனால் வேதனைகள், நெருக்கடி, இடுக்கண், சாட்டையடிகள், சிறைவாழ்வு, குழப்பங்கள், அயரா உழைப்பு, கண்விழிப்பு, பட்டினி இவற்றையெல்லாம் மிகுந்த மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டு புனிதம், அறிவு, பொறுமை, பரிவு, பரிசுத்த ஆவிக்குரிய செயல்கள், கள்ளமில்லா அன்பு இவற்றை கடைப்பிடித்து உண்மையே பேசி கடவுளின் வல்லமையை பெற்றுக்கொண்டு இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்வை சார்ந்த படைக்கலங்களை வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் தாங்கி மேன்மையிலும் இழிவிலும் தூற்றப்படினும் போற்றப்படினும் அனைத்திலும் நாங்கள் கடவுளின் பணியாளர் என்றே நடத்தையில் காட்டுகிறோம். எங்களை வஞ்சகர் என்கிறார்கள், நாங்களோ உண்மையுள்ளவர்கள், அறியப்படாதவர்கள் என்கிறார்கள். ஆனால் எல்லாரும் எங்களை அறிவார். சாக வேண்டியவர்களைப் போல் இருந்தாலும் இதோ உயிர் வாழ்கிறோம். நாங்கள் ஒருக்கப்படுகிறோம், ஆனால் சாவுக்கு இரையாவதில்லை. துயரத்தில் ஆழ்ந்தவர்களாய் தென்படுகிறோம், ஆனால் எப்பொழுதும் மகிழ்ச்சியில் திளைக்கிறோம். நாங்கள் ஏழைகளாயினும் பலரை செல்வராக்குகிறோம். ஒன்றுமே இல்லாதவர்கள் போல் இருக்கிறோம், ஆனால் அனைத்துமே எங்களுக்கு சொந்தம். கொரிந்தியரே, ஒளிவு மறைவின்றி உங்களிடம் பேசினோம். எங்கள் உள்ளத்தில் உள்ளதை உங்களுக்கு வெளிப்படுத்தினோம். எங்கள் நெஞ்சம் கூம்பிவிடவில்லை, உங்கள் நெஞ்சந்தான் கூம்பிவிட்டது. அப்படி இருக்க என் குழந்தைகளிடம் சொல்லுவது போல் சொல்லுகிறேன். நான் காட்டிய நேர்மைக்கு ஈடாக நீங்களும் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை வெளிப்படுத்துங்கள். அவிசுவாசிகளுடன் நீங்கள் தகாத முறையில் ஒரே நுகத்தடியில் இணைந்திருக்கலாகாது. இறை நெறிக்கும் தீய நெறிக்கும் தொடர்பேது? ஒளிக்கும் இருளுக்கும் உறவேது? கிறிஸ்துவுக்கும் பேலியாருக்கும் உடன்பாடு உண்டோ? அவிசுவாசியோடு விசுவாசிக்கு பங்குண்டோ? கடவுளின் கோயிலுக்கும் தெய்வங்களின் சிலைகளுக்கும் பொருத்தம் உண்டோ? உயிருள்ள கடவுளின் கோயில் நாம்தான். இதை கடவுளே சொல்கிறார். அவர்களிடையே குடிகொள்வேன், அவர்கள் நடுவில் நடமாடுவேன். அவர்களுக்கு நான் கடவுளாயிருப்பேன், அவர்கள் என் மக்களாயிருப்பர். ஆகவே வேற்று மக்களிடமிருந்து வெளியேறுங்கள், அவர்களை விட்டு பிரிந்து போங்கள் என்கிறார் ஆண்டவர். அசுத்தமானதை தொட வேண்டாம், நாம் உங்களை ஏற்றுக்கொள்வேன், உங்களுக்கு நான் தந்தையாயிருப்பேன், எனக்கு நீங்கள் புதல்வராகவும் புதல்வியராகவும் இருப்பீர்கள் என்கிறார் எல்லாம் வல்ல ஆண்டவர். 2 கொரிந்தியர் அதிகாரம் 7. ஆகையால் அன்புக்குரியவர்களே, இத்தகைய வாக்குறுதிகளை பெற்றிருக்கும் நாம் உடலிலும் உள்ளத்திலும் எவ்வித மாசுமின்றி நம்மை தூயவர்களாக்கிக் கொள்வோமாக. கடவுளுக்கு அஞ்சி பரிசுத்தத்தின் முழுமையை அடைவோமாக. உங்கள் உள்ளத்திலே எங்களுக்கு இடங்கொடுங்கள். நாங்கள் யாருக்கும் அநீதி இழைக்கவில்லை, யாருக்கும் கெடுதி செய்யவில்லை, யாரையும் வஞ்சிக்கவில்லை. கண்டனம் செய்வது போல் அதை நான் சொல்ல விரும்பவில்லை. செத்தால் ஒன்றாய்ச் சாகிறோம், வாழ்ந்தால் ஒன்றாய் வாழ்கிறோம் என்னும் அளவுக்கு எங்கள் உள்ளத்தில் இடம் பெற்றிருக்கிறீர்கள். இதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். உங்களிடம் நான் மிகுந்த துணிவோடு பேசுகிறேன். உங்களை குறித்து மிக பெருமைப்படுகிறேன். எனக்கு வரும் வேதனையிலெல்லாம் என் உள்ளத்தில் ஆறுதல் நிறைகிறது, மகிழ்ச்சி பொங்கி வழிகிறது. உள்ளபடியே நாங்கள் மக்கெதோனியாவுக்கு வந்து சேர்ந்த போது எளியோர் எமக்கு அமைதியே கிட்டவில்லை. எல்லா வகையிலும் வேதனையுற்றோம். புறத்திலே பல சச்சரவுகள், உள்ளத்திலே பலவிதத்திலும் அச்சம். ஆனால் தாழ்மையுள்வர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் கடவுள் தீத்துவின் வருகையால் எங்களுக்கு ஆறுதல் அளித்தார். அவருடைய வருகையால் மட்டுமன்று, உங்களால் அவர் அடைந்த ஆறுதலாலும் எங்களுக்கு ஆறுதல் கிடைத்தது. உங்களுக்கிருந்த ஏக்கத்தையும் நீங்கள் வடித்த கண்ணீரையும் என் மட்டில் நீங்கள் காட்டிய ஆர்வத்தையும் அவர் எடுத்துச் சொன்னார். இதை கேட்டபின் எனக்கு இன்னும் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாயிற்று. நான் எழுதிய கடிதத்தால் உங்களுக்கு துயர் தந்திருந்தாலும் அதற்காக நான் மனம் வருந்தவில்லை. அந்த கடிதம் உங்களை சில நாழிகையேனும் துயரத்தில் ஆழ்த்திற்று என்று தெரிகிறது. அதற்காக நான் முதலில் வருந்தியிருந்தாலும் இப்பொழுது எனக்கு மகிழ்ச்சிதான். நீங்கள் துயரத்துக்குள்ளானீர்கள் என்பதற்காக நான் மகிழவில்லை, ஆனால் மனமாற்றம் விளைவித்த துயரத்துக்குள்ளானீர்கள் என்பதற்காகவே மகிழ்கிறேன். ஏனெனில் கடவுளின் திருவுளத்திற்கேற்றவாறு அத்துயரத்தை ஏற்றுக்கொண்டீர்கள். ஆகவே நாங்கள் செய்தது உங்களுக்கு எத்தீமையும் இழைக்கவில்லை. கடவுளின் திருவுளத்தின்படி ஏற்கப்படும் துயரம் மீட்பு தரும் மனமாற்றத்தை விளைவிக்கிறது. அதற்காக மனம் வருந்துவதற்கு இடமே இல்லை. ஆனால் இவ்வுலகுக்கடுத்த துயரமோ சாவையே கொணர்கிறது. இதோ பாருங்கள், கடவுளின் திருவுளத்திற்கேற்ப நீங்கள் ஏற்றுக்கொண்ட துயரம் உங்களுக்கு எவ்வளவு ஊக்கமூட்டியது. அது மட்டுமா, உங்களுடைய நேர்மையை எண்பிக்க உங்களுக்கு எவ்வளவு துடிப்பு.
எவ்வளவு உள்ள கொதிப்பு, எவ்வளவு பரபரப்பு, என்னை பார்க்க எவ்வளவு ஏக்கம், என் மீது எவ்வளவு ஆர்வம், தீயவனை ஒறுப்பதில் எவ்வளவு கண்டிப்பு. இக்காரியத்தில் நீங்கள் எவ்வகையிலும் குற்றமற்றவர்கள் என எண்பித்தீர்கள். ஆகையால் நான் அக்கடிதம் எழுதியது அநீதி செய்வனை முன்னிட்டுமன்று, அநீதிக்கு ஆளாகாதவனை முன்னிட்டுமன்று. எங்கள் மீது நீங்கள் கொண்டிருக்கும் அக்கறை கடவுள் முன்னிலையில் உங்களுக்கு விளங்கும்படியே அதை எழுதினேன். அதனால்தான் ஆறுதல் அடைந்தோம். இப்படி எங்களுக்கு கிடைத்த ஆறுதலோடு தீத்துவின் மகிழ்ச்சியையும் பார்த்தபோது இன்னும் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாயிற்று. நீங்கள் அனைவரும் அவர் உள்ளத்தை குளிரச் செய்தீர்கள். அவரிடம் உங்களை பற்றி பெருமையாய் பேசியிருந்தேன். அப்படி பேசியது அறிவீனமாக தென்படவில்லை. ஆனால் நாங்கள் உங்களிடம் பேசியதெல்லாம் எவ்வாறு உண்மையாயிருந்ததோ அவ்வாறே தீத்துவிடம் உங்களை குறித்து நாங்கள் பெருமையோடு சொன்னதெல்லாம் உண்மையாகிவிட்டது. உங்கள் எல்லோருடைய பணிவையும் அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்ட வகையையும் அவர் நினைவு கூறும்போது அவருடைய உள்ளமும் உங்களுக்காக மிகுதியாய் உருகுகிறது. உங்கள் மேல் எனக்கு முழு நம்பிக்கை உண்டு. இது எனக்கு பெருமகிழ்ச்சி. 2 கொரிந்தியர் அதிகாரம் 8. சகோதரர்களே, மக்கெதோனியா நாட்டுச் சபைகளுக்கு கடவுள் தந்த அருளை பற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் வேதனையால் மிகவும் சோதிக்கப்பட்ட போது கொடிய வறுமையில் ஆழ்ந்திருந்தும் அவர்களுற்ற பெருமகிழ்ச்சி வல்லன்மையாய் பொங்கி வழிந்தது. தங்களால் இயன்ற அளவுக்கு கொடுத்தார்கள், இயன்ற அளவுக்கு மேலும் கொடுத்தார்கள். அதற்கு நானே சாட்சி. இறைமக்களுக்கு செய்யப்படும் அறப்பணியில் பங்கு கொள்ளும் பேறு தங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று தாங்களே முன்வந்து எங்களை வற்புறுத்தி கேட்டுக்கொண்டனர். நாங்கள் எதிர்பார்த்ததற்கும் மேலாக அவர்கள் கடவுளின் திருவுளத்தால் தங்களையே ஒப்பு கொடுத்தார்கள். இப்படி அவர்கள் எங்கள் பணிக்கு தங்களை கையளித்தது முதன்மையாக ஆண்டவருக்கே கையளித்ததாயிற்று. ஆகையால் தீத்து தொடங்கிய அத்தகைய அன்பு தொண்டினை உங்களிடையே செய்து முடிக்கும்படி அவரை கேட்டுக்கொண்டோம். மேலும் விசுவாசம், சொல்வன்மை, அறிவு, தளராத ஊக்கம், எங்களிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட அன்பு, இவற்றிலெல்லாம் நிறைவளம் உங்களுக்கு வாய்த்துள்ளது. அதே வளம் இந்த அன்பு தொண்டிலும் உங்களிடம் விளங்கட்டும். இதை நான் கட்டளையாகச் சொல்லவில்லை, பிறருடைய ஊக்கத்தை எடுத்துக்காட்டி உங்கள் அன்பு உண்மையானதா எனச் சோதிக்கவே விரும்புகிறேன். ஏனெனில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள்வன்மையை நீங்கள் அறிந்தே இருக்கிறீர்கள். அவர் செல்வமிக்கவராயிருந்தும் அவருடைய ஏழ்மையால் நீங்கள் செல்வராகும்படி உங்களுக்காக ஏழையானார். அத்திட்டத்தை பற்றிய என் கருத்து இதுவே. இதனால் உங்களுக்கே நன்மை உண்டாகும். கடந்த ஆண்டிலிருந்து நன்கொடை திரட்டத் தொடங்கியவர்கள் நீங்களே. அது மட்டுமன்று, அப்படி செய்ய முதலில் திட்டமிட்டவர்களும் நீங்களே. அப்படியானால் தொடங்கியதை இப்பொழுது செய்து முடியுங்கள். திட்டமிடுவதற்கு இருந்த ஆர்வத்தோடேயே உங்களுடைய நிலைக்கு ஏற்றவாறு கொடுத்து அத்திட்டத்தை நிறைவேற்றுங்கள். கொடுப்பதற்கு உள்ளத்தில் ஆர்வம் இருந்தால் தன்னிடம் உள்ளதற்கு ஏற்றபடி எவ்வளவு கொடுத்தாலும் அது இறைவனுக்கு ஏற்புடையதாகும். தன்னிடம் இருப்பதற்கு மேலாக யாரும் கொடுக்க வேண்டியதில்லை. மற்றவர்களின் வேதனையை தணிக்க நீங்கள் வேதனைக்குள்ளாக வேண்டியதில்லை. சமநிலைப்படுத்துவது பற்றியே இங்கே பேச்சு. அதாவது, இப்பொழுது உங்களிடம் மிகுதியாயிருக்கிறது, அவர்களுடைய குறைவை நீக்குங்கள். அவர்களிடம் மிகுதியாயிருக்கும் போது அவர்கள் உங்கள் குறைவை நீக்கக்கூடும். இவ்வாறு சமநிலை ஏற்படும். மிகுதியாய்ச் சேர்த்தவனுக்கு மிச்சமும் இல்லை, குறைவாய்ச் சேர்த்தவனுக்கு குறைவும் இல்லை என எழுதியுள்ளதன்றோ? உங்கள் மேல் எனக்குள்ள அதே அக்கறையை தீத்துவின் உள்ளத்திலும் உண்டாக்கிய கடவுளுக்கு நன்றி. எங்கள் வேண்டுகோளுக்கு தீத்து இணங்கியதோடு தாமும் மிகுந்த அக்கறை காட்டி உங்களுக்கு புறப்படத் தாமே முன்வந்தார். அவரோடு கூட நாங்கள் அனுப்பியுள்ள சகோதரர் நற்செய்தி தொண்டினால் எல்லா சபைகளிலும் பேர் பெற்றிருப்பவர். அது மட்டுமன்று, ஆண்டவருக்கு மகிமையுண்டாகவும் எங்கள் ஆர்வம் விளங்கவும் நாங்கள் பணியாற்றும் இந்த அன்பு தொண்டில் எங்களுக்கு வழித்துணையாக சபைகளால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார். எங்கள் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டுள்ள இவ்வளவு தாராள நன்கொடையை நாங்கள் கையாளும் முறை பற்றி யாரும் எங்களை குறை கூறாதபடி பார்த்து கொள்ளுகிறோம். ஆண்டவர் முன்னிலையில் மட்டுமன்று, மக்கள் முன்னிலையிலும் கூட நன்மதிப்பை இழக்காதபடி பார்த்து கொள்கிறோம். அவர்களோடு கூட எங்களைச் சேர்ந்த வேறொரு சகோதரரையும் அனுப்பியுள்ளோம். இவர் ஊக்கமுள்ளவர் என பல சூழ்நிலைகளில் பலமுறை கண்டறிந்தோம். அவர் உங்கள் மேல் மிகுந்த நம்பிக்கை வைத்திருப்பதால் இப்பொழுது இன்னும் மிகுதியான ஊக்கம் காட்டுகிறார். தீத்துவை பற்றி கேள்வி எழுந்தால், அவர் என் தோழர், நான் உங்களுக்காகச் செய்யும் தொண்டில் என் உடனுழைப்பாளி என்று அறிந்து கொள்ளுங்கள். நாங்கள் அனுப்பிய சகோதரர்களோ சபைகளின் அப்போஸ்தலர்கள். அவர்கள் கிறிஸ்துவுக்கு மகிமையாய் இருக்கிறார்கள். ஆகையால் உங்களுடைய அன்பை எடுத்துக்காட்டி நாங்கள் அவர்களிடத்தில் உங்களை குறித்து பெருமைப்படுவது முறையே எனச் சபைகளின் முன்னிலையில் எண்பியுங்கள்.
2 கொரிந்தியர் அதிகாரம் 9. இறைமக்களுக்கெனச் செய்யும் இந்த அறப்பணியை குறிந்து நான் உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. ஏனெனில் உங்களுடைய உற்சாகம் எனக்கு தெரியும். தண்டலுக்குரிய ஏற்பாடெல்லாம் கடந்த ஆண்டிலேயே அக்காயா நாட்டில் செய்தாயிற்று என்று மக்கெதோனியரிடம் உங்களை குறித்து பெருமையாக பேசி வருகிறேன். உங்களுடைய ஆர்வம் பலரை தூண்டிவிட்டிருக்கிறது. உங்களை குறித்து நாங்கள் இதில் பெருமைப்படுவது வீணாகக்கூடாது என்பதற்காகவே இச்சகோதரர்களை உங்களிடம் அனுப்பியுள்ளேன். நான் ஏற்கனவே மக்கெதோனியருக்கு சொன்னது போல நீங்கள் தக்க ஏற்பாட்டோடு இருக்க வேண்டுமன்றோ? இல்லையேல் மக்கெதோனியர் என்னோடு வரும்போது நீங்கள் எந்த ஏற்பாடுமின்றி இருப்பதைக் கண்டால் நாங்கள் கொண்டிருந்த நம்பிக்கைக்காக நாங்கள் தலைகுனிய வேண்டியிருக்கும், நீங்களும் தலைகுனிய வேண்டியிருக்கும் என்று சொல்ல வேண்டியதில்லை. ஆகையால்தான் அச்சகோதரர்கள் எனக்கு முன்பே உங்களிடம் வந்து நீங்கள் வாக்களித்திருந்த நன்கொடையை சேர்க்கும்படி கேட்டுக்கொள்ள வேண்டும் என எனக்கு தோன்றிற்று. இவ்வாறு ஏற்பாடாயிருந்தால் நீங்கள் கொடுப்பது வேண்டாவெறுப்போடு தந்ததாய் இராமல் அன்பின் கொடையாகவே விளங்கும். இதை எண்ணி பாருங்கள். சிறுக விதைப்பவன் சிறுக அறுப்பான், பெருக விதைப்பவன் பெருக அறுப்பான். ஒவ்வொருவனும் தனக்குள் முடிவு செய்தவாறு கொடுக்கட்டும். முகவாட்டத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடாதீர்கள். ஏனெனில் முகமலர்ச்சியுடன் கொடுப்பவன் மேல்தான் கடவுள் அன்பு கூர்கிறார். கடவுள் உங்களை எல்லா நன்மைகளாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் போதுமான அளவில் உங்களிடம் இருக்கச் செய்வார். அதோடு எந்த செயலையும் செய்வதற்கு தேவையான பொருள் உங்களிடம் மிகுதியாகவே இருக்கச் செய்வார். அதை குறித்தே வாரி வழங்கினான், ஏழைகளுக்கு ஈந்தான், அவனது ஈகை என்றென்றும் மறக்கப்படாது என்று எழுதியுள்ளது. விதைக்கிறவனுக்கு விதையும் உண்பதற்கு உணவும் கொடுத்து உதவுகின்றவர் விதைப்பதற்கு வேண்டியதை உங்களுக்கும் கொடுத்து அதை பெருகச் செய்து உங்களுடைய ஈகையால் ஏராளமான பலன் விளையச் செய்வார். நீங்களும் எல்லா வகையிலும் செல்வர்களாகி உங்கள் வல்லன்மையில் எக்குறைவுமின்றி விளங்குவீர்கள். எங்கள் பணியின் வாயிலாக அவ்வல்லன்மை மக்களின் நன்றியறிதலை கடவுள்பால் எழும்பச் செய்யும். அதாவது நீங்கள் செய்யும் இந்த கொண்டு இறை மக்களின் குறைகளை நீக்குவதோடு பலர் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியாகவும் மலரும். இந்த திருப்பணியின் வாயிலாய் உங்கள் நற்பண்பு எண்பிக்கப்படும். நீங்கள் ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் நற்செய்திக்கு காட்டும் கீழ்ப்படிதல் புலப்படும். அவர்களுக்கும் மற்றெல்லாருக்குமே உங்கள் நற்கொடையால் நீங்கள் காட்டிய வல்லன்மையும் வெளிப்படும். அந்த கீழ்ப்படிதலையும் வல்லன்மையையும் பார்த்து அவர்கள் கடவுளை மகிமைப்படுத்துவார்கள். மேலும் கடவுள் உங்கள் மேல் பொழிந்த அருளை அவர்கள் உணர்ந்து உங்களிடம் பரிவு கொண்டு உங்களுக்காக வேண்டுவார்கள். கடவுள் வழங்கிய சொல்லொன்னா கொடைக்காக அவருக்கு நன்றி. 2 கொரிந்தியர் அதிகாரம் 10. கிறிஸ்துவிடம் விளங்கிய சாந்தத்தின் பெயராலும் பரிவுள்ளத்தின் பெயராலும் சின்னப்பனாகிய நானே உங்களை கேட்டுக்கொள்வதாவது, நான் உங்களை நேரில் காணும்போது தாழ்ந்து போகிறேன், உங்களோடு இல்லாத போது கண்டிப்பாய் இருக்கிறேன் என்றா சொல்லுகிறீர்கள்? நான் ஒன்று சொல்லுகிறேன், உங்களை நேரில் காணும்போது நான் கண்டிப்பாய் இருக்க இடமில்லாதபடி பார்த்து கொள்ளுங்கள். கண்டிக்கும் துணிவு எனக்கில்லாமல் இல்லை. நாங்கள் உலகப் போக்கில் நடப்பதாக கருதும் சிலரிடம் அந்த துணிவை தயங்காமல் காட்ட எண்ணுகிறேன். உலகில்தான் வாழ்கிறோம், ஆனால் எங்கள் போராட்டம் உலகப் போக்கின்படி நிகழ்வதன்று. ஏனெனில் எங்கள் போராட்டத்தில் பயன்படும் படைக்கலன்கள் உலகை சார்ந்தவை அல்ல, கடவுளின் வல்லமை கொண்டவை, கோட்டைகளை தகர்த்தெறியக்கூடியவை. அவற்றை கொண்டு குதர்க்கங்களையும் கடவுளை பற்றிய அறிவுக்கு எதிராக தலை தூக்கும் எத்தகைய மேட்டிமையையும் நாசமாக்குகிறோம். மனித எண்ணங்கள் அனைத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுமாறு அடிமைப்படுத்துகிறோம். உங்கள் சபை எனக்கு முற்றிலும் அடங்கிய பின்னும் யாராவது கீழ்ப்படியாமல் இருந்தால் அதற்கு தக்க தண்டனை கொடுக்க தயங்க மாட்டேன். வெளித்தோற்றத்தை மட்டும் நீங்கள் பார்க்கிறீர்கள். தான் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன் என்று உறுதியாய் நம்பும் எவனும் மேலும் சிந்தித்து பார்க்கட்டும். தான் எப்படி கிறிஸ்துவுக்கு சொந்தமோ அப்படியே நாங்களும் கிறிஸ்துவுக்கு சொந்தம். எங்களுக்குள்ள அதிகாரத்தை ஆண்டவர் உங்களுடைய ஞான வளர்ச்சிக்கென்றே தந்திருக்கிறார், உங்கள் அழிவுக்காகவன்று. அந்த அதிகாரத்தை குறித்து சற்று அதிகமாகவே நான் பெருமை பாராட்டிக் கொண்டாலும் அது வீண் பெருமையன்று என்று காண்பீர்கள். கடிதத்தால் மட்டும் உங்களுக்கு அச்சமூட்டுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். அவருடைய கடிதங்கள் கடுமையானவை, அழுத்தம் மிக்கவை. ஆனால் ஆளை நேரில் பார்த்தால் தோற்றமும் இல்லை, பேச்சு திறனும் இல்லை என என்னை பற்றி சிலர் சொல்லுகிறார்களாம். அப்படி பேசுபவர்கள் நான் சொல்லுவதை மனத்தில் இருத்தட்டும். தொலையிலிருந்து எழுதும் கடிதங்களில் எங்கள் வார்த்தை எப்படி புலப்படுகிறதோ அப்படியே இருக்கும் எங்கள் செயலும் உங்களிடம் நாங்கள் வரும்போது. சிலர் தங்களை தாங்களே பாராட்டிக் கொள்ளுகின்றனர். அவர்களோடு எங்களையும் சேர்த்து கொள்ளவோ ஒப்பிடவோ நாங்கள் துணியோம்.
அவர்கள் தங்களையே அளவுகோலாக கொண்டு தங்களை அளவிட்டு தங்களை தங்களோடே ஒப்பிட்டுக் கொள்கிறார்கள். இது அறிவீனமன்றோ? நாங்கள் பெருமை பாராட்டுவதற்கு ஓரளவை இல்லாமல் இல்லை. கடவுள் எங்களுக்கு வரையறுத்த அளவுகோல்தான் நாங்கள் பயன்படுத்தும் அளவை. அப்படி கடவுள் எங்களுக்கு வரையறுத்து கொடுத்த அலுவலின்படி நாங்கள் ஊர்வரை வரவேண்டியிருந்தது. உங்கள் ஊர்வரை நாங்கள் முன்னரே வராமற் போயிருந்தால் எல்லை மீறினவர்களாயிருப்போம். ஆனால் கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க உங்கள் ஊர்வரைக்கும் வந்தோம். மற்றவர்களின் உழைப்பை காட்டி நாங்கள் பெருமை பாராட்டவில்லை. அப்படி செய்தால் அது அளவையை மீறி பெருமை பாராட்டுவதாகும். அதற்கு மாறாக உங்கள் விசுவாசம் வளர வளர நாங்கள் உங்கள் நடுவில் செய்யும் பணியும் விரிவடைந்து எங்களுக்கு வரையறுத்து கொடுக்கப்பட்ட எல்லையை மீறாமலே உங்கள் ஊருக்கு அப்பால் உள்ளவர்கள் நடுவிலும் நாங்கள் நற்செய்தி அறிவிக்க இயலும் என் நம்புகிறோம். பிறருக்கு குறித்துள்ள எல்லையை நாங்கள் மீறி அவர்கள் செய்து முடித்த வேலையை குறித்து பெருமை பாராட்டவே மாட்டோம். பெருமை பாராட்டுவோன் ஆண்டவரை பற்றி பெருமை பாராட்டுக. ஏனெனில் தன்னை பற்றித்தானே நற்சான்று கூறுபவன் சான்றோன் அல்லன். ஆனால் ஆண்டவர் யாரை பற்றி நற்சான்று அளிக்கிறாரோ அவனே சான்றோன். 2 கொரிந்தியர் அதிகாரம் 11. என் பேதைமையை நீங்கள் ஓரளவு பொறுத்து கொள்வீர்களா? ஆம், சற்று பொறுத்து கொள்ளுங்கள். நான் உங்கள் மீது கொண்டுள்ள அன்பார்வம் கடவுள் கொண்டிருக்கும் அன்பார்வமே. ஏனெனில் கிறிஸ்து என்னும் ஒரே மணவாளர்க்கு உங்களை மன ஒப்பந்தத்தில் பிணைத்துள்ளேன். அவர் முன் உங்களை கற்புள்ள கன்னி என நிறுத்த வேண்டுமென்பதே என் விருப்பம். ஆனால் ஏவாள் எவ்வாறு பாம்பின் சூழ்ச்சியால் ஏமாற்றப்பட்டாளோ அவ்வாறே நீங்களும் உங்கள் எண்ணங்களை சீரழிய விட்டு கிறிஸ்துவிடம் இருக்க வேண்டிய ஒருமனப்பற்றுதலை இழந்து விடுவீர்களோ என அஞ்சுகிறேன். ஏனெனில் எவனாவது வந்து நாங்கள் அறிவிக்காத வேறொரு இயேசுவை அறிவிக்கும்போது, அல்லது நீங்கள் பெற்றிருக்கும் ஆவியானவரை தவிர வேறொரு ஆவியை பெற்றுக்கொள்ளச் செய்யும்போது, அல்லது நீங்கள் ஏற்றுக்கொண்ட நற்செய்திக்கு ஒவ்வாத வேறொரு நற்செய்தியை கொணரும்போது அவனை எளிதில் பொறுத்து கொள்ளுகிறீர்களே. ஆயினும் இந்த பேர் போன அப்போஸ்தலர்களை விட நான் எதிலும் தாழ்ந்தவனல்லேன் என்றே எண்ணுகிறேன். எனக்கு பேச்சு வன்மை இல்லை, மெய்தான். ஆயினும் அறிவு இல்லாமற் போகவில்லை. இதை நாங்கள் எப்போதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். கைமாறு கருதாமல் உங்களுக்கு கடவுளின் நற்செய்தியை அறிவித்து உங்களை உயர்த்துவதற்காக நான் என்னையே தாழ்த்தி கொண்டேனே. இப்படி செய்தது குற்றமா? உங்களிடையே பணிபுரிந்த போது என் செலவுக்கு வேண்டியதை மற்ற சபைகளிடமிருந்து பெற்றுக்கொண்டேன். உங்களுக்காக இவ்வாறு அவர்களிடமிருந்து பொருளை கவர்ந்தேன். நான் உங்களோடு இருக்கையில் எனக்கு குறை இருந்த போதிலும் நான் யாருக்கும் சுமையாயிருக்கவில்லை. எனக்கிருந்த குறையை மக்கெதோனியாவிலிருந்து வந்த சகோதரர்கள் நீக்கினார்கள். எதிலும் உங்களுக்கு சுமையாயிராமல் பார்த்து கொண்டேன். இனியும் பார்த்து கொள்வேன். என்னுள் இருக்கும் கிறிஸ்துவின் உண்மையே சாட்சியாகச் சொல்லுகிறேன். எனக்குரிய இப்பெருமையை அக்காய நாட்டு பகுதிகளிலிருந்து யாரும் எடுக்க முடியாது. நான் இப்படியெல்லாம் செய்வானேன்? உங்கள் மேல் எனக்கு அன்பு இல்லை என்பதாலோ? கடவுளுக்கு தெரியும் நான் உங்கள் மேல் வைத்துள்ள அன்பு. தாங்கள் பெருமை பாராட்டிக் கொள்ளும் அப்போஸ்தல பணியில் எங்களுக்கு நிகராய்த் தென்படச் சிலர் வாய்ப்பு தேடுகிறார்கள். அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிட்டாதபடி நான் இப்போது செய்வதையே தொடர்ந்து செய்து வருவேன். இத்தகையோர் போலி அப்போஸ்தலர்கள், வஞ்சக வேலையாட்கள், கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களாக நடிக்கிறவர்கள். இதில் ஒரு வியப்பும் இல்லை. சாத்தான் கூட ஒளியின் தூதனாக நடிக்கிறான். ஆகையால் அவனுடைய பணியாளர் நீதியின் பணியாளராக நடிப்பது பெரிதா? அவர்களுடைய முடிவு அவர்களின் செயல்களுக்கேற்றதாகவே இருக்கும். மறுபடியும் சொல்லுகிறேன், எவனும் என்னை அறிவிலி என எண்ண வேண்டாம். அப்படி எண்ணினால் என்னை அறிவிலியாகவே வைத்துக் கொள்ளுங்கள். நானும் அறிவிலியைப் போலச் சற்று பொறுமையடித்துக் கொள்ளுகிறேன். நான் இப்பொழுது ஆண்டவரின் ஏவுதலின்படி பேசவில்லை. அறிவிலியைப் போல் துணிவோடு பெருமையடித்துக் கொள்ளப் போகிறேன். உலகச் சிறப்புகளை சொல்லிக்காட்டி பலர் பெருமையடித்துக் கொள்வதால் நானும் அவ்வாறே பெருமையடித்துக் கொள்கிறேன். அறிவு நிறைந்திருக்கும் நீங்கள் அந்த அறிவிலிகளை தாராளமாய் பொறுத்து கொள்கிறீர்கள். உங்களை யாராவது அடிமை போல் நடத்தினால், அல்லது சுரண்டினால், அல்லது ஏமாற்றி பிழைத்தால், அல்லது உங்களிடம் இருமாப்பு காட்டினால், அல்லது உங்களை கன்னத்திலே அறைந்தால் நீங்கள் பொறுத்து கொள்கிறீர்கள். இப்படியெல்லாம் செய்ய நாங்கள் வலுவற்றவர்களே. இது எனக்கு வெட்கந்தான். எனினும் அவர்கள் எதிலே பெருமை பாராட்டத் துணிகிறார்களோ அதிலே நானும் துணியக்கூடும் அறிவிலியைப் போலவே இன்னும் பேசுகிறேன். அவர்கள் எபிரேயரோ, நானும் எபிரேயன்தான். அவர்கள் இஸ்ராயேலரோ, நானும் இஸ்ராயேலன்தான். அவர்கள் ஆபிரகாமின் வழிவந்தவர்களோ, நானும் ஆபிரகாமின் வழிவந்தவன்தான். அவர்கள் கிறிஸ்துவின் பணியாளர்களோ, அறிவிழந்தவனாகவே பேசுகிறேன். நான் அவர்களுக்கு மேல் கிறிஸ்துவின் பணியாளன். அவர்களை விட மிகுதியாய் உழைத்தேன். அவர்களை விட மிகுதியாய் சிறையில் துன்புற்றேன். அவர்களை விட மிக்க கொடுமையாகச் சாட்டையால் அடிபட்டேன்.
பலமுறை மரண வாயிலில் நின்றேன். 5 முறை யூதரிடமிருந்து ஒன்று குறைய 40 கசையடிகள் வாங்கினேன். மும்முறை தடியால் அடிபட்டேன். ஒரு முறை என்னை கல்லால் எறிந்தார்கள். மும்முறை கப்பற் சிதைவில் சிக்குண்டேன். ஓர் இரவும் பகலும் நடுக்கடலில் அல்லலுற்றேன். நான் செய்த பயணங்கள் மிக பலவற்றில் ஆறுகளாலும் கள்ளர்களாலும் இடர்கள், சொந்த இனத்தாரும் வேற்றினத்தாரும் இழைத்த இடர்கள், நாட்டிலும் இடர்கள், காட்டிலும் இடர்கள், கடலிலும் இடர்கள், போலிச் சகோதரர்களால் இடர்கள், இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆளானேன். அயராது உழைத்துக் களைத்தேன். பன்முறை கண் விழித்தேன். பசி தாகமுற்றேன். பன்முறை பட்டினி கிடந்தேன். குளிரில் வாடினேன். போதிய ஆடையின்றி இருந்தேன். இவை போல் வேறு பல இடர்கள் நேர்ந்தன. இவையேயன்றி எல்லா சபைகளையும் பற்றிய கவலை வேறு எனக்கு அன்றாடச் சுமையாய் உள்ளது. யாராவது மன வலிமையற்றிருந்தால் நானும் அவனைப் போல் ஆவதில்லையோ? எவனாவது இடரல் உற்றால் என் உள்ளம் கொதிப்பதில்லையோ? நான் பெருமை பாராட்டுவதாயிருந்தால் என் வலுவின்மையை காட்டுவதனைத்தையும் குறித்தே பெருமை பாராட்டுவேன். நான் சொல்லுவது பொய்யன்று. இதை ஆண்டவராகிய இயேசுவின் தந்தையும் கடவுளுமானவர் அறிவார். அவர் என்றென்றும் போற்றி. நான் தமஸ்கு நகரத்திலே இருந்தபொழுது அதேதா அரசன் கீழிருந்த ஆளுநன் என்னை சிறைப்பிடிக்க விரும்பி தமஸ்கு நகரவாயில்களில் காவல் வைத்தான். நானோ நகர மதிலில் இருந்த பலகணி வழியாய் கூடையில் வைத்து இறக்கப்பட்டு அவன் கைக்கு தப்பினேன். 2 கொரிந்தியர் அதிகாரம் 12. பெருமை பாராட்டுதல் பயனற்றதே. ஆயினும் பெருமை பாராட்ட வேண்டிய தேவை இருப்பதால் ஆண்டவர் அருளிய காட்சிகளையும் வெளிப்பாடுகளையும் சொல்லப்போகிறேன். கிறிஸ்தவன் ஒருவன் எனக்கு தெரியும். அவன் 14 ஆண்டுகளுக்கு முன் 3ஆம் வானம் வரை கவர்ந்தெடுக்கப்பட்டான். உடலோடு அங்கு சென்றானோ உடலின்றி சென்றானோ யானறியேன், கடவுளே அறிவார். அந்த ஆள் வான் வீட்டுக்குள் கவர்ந்தெடுக்கப்பட்டது எனக்கு தெரியும். உடலோடு அங்கே சென்றானோ உடலின்றி சென்றானோ எனக்கு தெரியாது, கடவுளுக்கே தெரியும். அங்கே மனித மொழி கெட்டாத சொற்களை, மனிதன் திருப்பிச் சொல்லக்கூடாத சொற்களை கேட்டான். அவனை பற்றியே நான் பெருமை பாராட்டுவேன். என்னை பற்றி பெருமை பாராட்ட மாட்டேன். என் குறைபாடுகளே எனக்கு பொறுமை. அப்படி நான் பெருமைப்பட விரும்பினாலும் அது அறிவீனமாயிராது. சொல்வது உண்மையாகவே இருக்கும். ஆயினும் என்னிடம் காண்பதிலும் கேட்பதிலும் உயர்வாக என்னை பற்றி யாரும் எண்ணாதபடி நான் பெருமை பாராட்டாது விடுகிறேன். ஆகவே எனக்கருளிய தனிப்பட்ட வெளிப்பாடுகளால் நான் செருக்கிறாதபடி இறைவன் அனுப்பிய நோய் ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் வருத்தியது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்தச் சாத்தான் அனுப்பிய தூதனைப் போல் இருந்தது. நான் செருக்கிறாதிருக்கவே இவ்வாறு நடந்தது. ஆதலால் என்னிடமிருந்து அதை அகற்றுமாறு மும்முறை ஆண்டவரை வேண்டினேன். அவரோ, நான் தரும் அருள் உனக்கு போதும், ஏனெனில் மனித வலுவின்மையில்தான் என் வல்லமை சிறந்தோங்கும் என்று சொல்லிவிட்டார். ஆகையால் நான் என் குறைபாடுகளில்தான் மனமாறப் பெருமைப்படுவேன். அப்போதுதான் கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் குடிகொள்ளும். ஆகவே நான் என் குறைபாடுகளை காணும்போது, இழிவுறும்போது, நெருக்கடியில் இருக்கும்போது, துன்புறுத்தப்படும்போது, இடுக்கண்ணுறும்போது கிறிஸ்துவை முன்னிட்டு நான் மனநிறைவோடு இருக்கிறேன். ஏனெனில் வலுவின்றி இருக்கும்போதுதான் நான் வலிமை மிக்கவனாயிருக்கிறேன். இப்படி பேசுவது அறிவீனமே. நீங்களே என்னை இப்படி பேச வைத்தீர்கள். நீங்களே எனக்கு நற்சான்று தந்திருக்க வேண்டும். நான் ஒன்றுமில்லை எனினும் அந்த பேர்போன அப்போஸ்தலர்களுக்கு நான் எதிலும் தாழ்ந்தவனல்லேன். உண்மை அப்போஸ்தலனுக்குரிய அறிகுறிகள் உங்களிடையே செய்யப்பட்டன. நான் கொண்டிருந்த தளார மன உறுதி, செய்த அருங்குறிகள், அற்புதங்கள், புதுமைகள் இவையே அப்போஸ்தலனை காட்டும் அறிகுறிகள். மற்ற சபைகளுக்கு நேராத குறை உங்களுக்கு மட்டும் என்னால் என்ன நேர்ந்தது? நான் உங்களுக்கு சுமையாய் இல்லாததைத் தவிர வேறு என்ன குறை? ஆம், அது அநியாயந்தான். மன்னித்துக் கொள்ளுங்கள். இதோ 3ஆம் முறையாக உங்களிடம் வரப்போகிறேன். இம்முறையும் உங்களுக்கு சுமையாய் இருக்க மாட்டேன். உங்கள் உடைமை எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டியது நீங்களே. பெற்றோர்க்கு பிள்ளைகள் பொருள் சேர்த்து வைப்பதில்லை. பெற்றோர் பிள்ளைகளுக்கு பொருள் சேர்த்து வைப்பதே முறை. ஆதலால் எனக்குள்ளதையும் ஏன், என்னை முழுவதுமே உங்கள் ஆன்மாக்களுக்காக மனமுவந்து தியாகம் செய்வேன். இந்த அளவுக்கு நான் உங்கள் மீது அன்பு வைத்திருக்க என் மேல் உங்களுக்குள்ள அன்பு குறைந்து கொண்டு போக வேண்டுமா? இருக்கட்டும். நான் உங்களுக்கு சுமையாய் இல்லை என்றாலும் சூழ்ச்சி மிக்கவனாய் உங்களை கபடமாக சிக்க வைத்தேனாம். அப்படி நான் உங்களிடம் அனுப்பியவர்களுள் எவனை கொண்டேனும் உங்களை வஞ்சித்தேனா? தீத்துவை போகும்படி கேட்டுக்கொண்டேன். அவரோடு நம் சகோதரரை அனுப்பினேன். தீத்து உங்களை வஞ்சித்தாரா? நாங்கள் ஒரே ஆவியானவரின் ஏவுதலால் நடக்கவில்லையா? ஒரே அடிச்சுவடுகளையே பின்பற்றவில்லையா? நாங்கள் குற்றமற்றவர்களென உங்களுக்கு எண்பிப்பதாக இவ்வளவு நேரமும் எண்ணியிருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் கடவுள் திருமுன் சொல்லுகிறேன், என் அன்புக்குரியவர்களே,
நாங்கள் செய்வதெல்லாம் உங்கள் ஞான வளர்ச்சிக்காகவே. நான் வரும்போது உங்களை நான் காண விரும்பும் நிலையில் நீங்கள் இருப்பீர்களோ என்னவோ. நானும் ஒருவேளை நீங்கள் காண விரும்பாத நிலையில் இருக்கலாம். உங்களிடையே சண்டை சச்சரவுகள், பொறாமை, சினம், கட்சி மனப்பான்மை, கோள், புரணி, செருக்கு, குழப்பங்கள் முதலியன இருக்க காண்பேனோ என்னவோ. மேலும் நான் உங்களிடம் மறுபடியும் வரும்போது என் கடவுள் என்னை உங்கள் பொருட்டு தாழ்வுறச் செய்வாரோ என்னவோ. முன்பு பாவம் செய்தவர்களுள் பலர் தங்களுடைய அசுத்த செயல்கள், கெட்ட நடத்தை, காமவெறி ஆகியவற்றை விட்டு மனந்திரும்பாதிருத்தலைக் கண்டு நான் அழவேண்டியிருக்குமோ என்னவோ. 2 கொரிந்தியர் அதிகாரம் 13. இதோ 3ஆம் முறையாக உங்களிடம் வருகிறேன். 2-3 சாட்சிகள் சொற்படி காரியம் எல்லாம் தீரும். முன்பு பாவம் செய்தவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் ஏற்கெனவே எச்சரிக்கை செய்தது போல் மறுபடியும் எச்சரிக்கை செய்கிறேன். 2ஆம் முறை நான் உங்களிடம் வந்திருந்த போது சொன்னதையே உங்களோடு இல்லாத இந்த நேரத்திலும் சொல்லுகிறேன். என் வழியாய் பேசுகிறவர் கிறிஸ்துவே என்பதை எண்பிக்க வேண்டும் என்கிறீர்கள் அல்லவா? நான் மறுபடியும் வந்தால் அதை எண்பித்து காட்டுவேன், பரிவு காட்டவே மாட்டேன். கிறிஸ்து உங்கள் பால் வலுக்கின்றியவராக காணப்படவில்லை, உங்களிடையே தம் வல்லமையை காட்டினார். வலுவின்மையால் அவர் சிலுவையில் அறையுண்டார், ஆனால் கடவுளின் வல்லமையால் உயிரோடு இருக்கிறார். அவருடைய வலுவின்மையில் பங்கு பெறும் நாங்களும் கடவுளின் வல்லமையால் அவரோடு ஒன்றித்து உயிரோடு இருப்போம். அது நாங்கள் உங்களை நடத்தும் முறையில் விளங்கும். உங்கள் வாழ்க்கை விசுவாசத்தின் மேல் ஊன்றியுள்ளதா எனச் சோதித்து பாருங்கள். உள்ளங்களை ஆய்ந்தறியுங்கள். கிறிஸ்து இயேசு உங்கள் உள்ளத்தில் இருப்பதை அறிகிறீர்கள் அல்லவா? நீங்கள் தகுதியற்றவர்களாயிராவிட்டால் அறிவீர்கள். நாங்கள் தகுதியற்றவர்கள் அல்ல என்று நீங்கள் அறிவீர்கள் என நம்புகிறேன். நீங்கள் தீமையொன்றும் செய்யாதிருக்கும்படி கடவுளை பார்த்து மன்றாடுகிறோம். எங்கள் தகைமையை எடுத்துக்காட்ட நாங்கள் விரும்பவில்லை. அதை எடுத்துக்காட்ட வாய்ப்பே இல்லாதவாறு நீங்கள் நல்லதை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்கள் நோக்கம். உண்மைக்கு முரணாய் எதையும் செய்ய எங்களால் இயலாது. உண்மையில் பொருட்டே உழைக்க முடியும். நீங்கள் வலிமையுள்ளவர்களாய் இருக்கும்போது நாங்கள் எங்கள் வலிமையை காட்டத் தேவையிராது. அது எங்களுக்கு மகிழ்ச்சியே. ஆகவே நீங்கள் ஞான நிறைவு அடைய வேண்டும் என்பதே எங்கள் மன்றாட்டின் கருத்து. ஆகையால்தான் உங்களிடம் வருவதற்கு முன்பே இதையெல்லாம் எழுதுகிறேன். நான் உங்களிடம் வரும்போது என் அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களிடம் மிக கடுமையாய் நடந்து கொள்ள நான் விரும்பவில்லை. ஏனெனில் அழிவுக்காக அன்று, ஞான வளர்ச்சிக்காகவே இந்த அதிகாரத்தை ஆண்டவர் எனக்கு அளித்திருக்கிறார். இறுதியாக சகோதரர்களே, மகிழ்ச்சியோடு இருங்கள், ஞான நிறைவடைய முயலுங்கள், என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள், ஒன்றுபட்டு வாழுங்கள், சமாதானமாயிருங்கள். அப்போது அன்புக்கும் சமாதானத்துக்கும் ஊற்றாகிய கடவுள் உங்களோடு இருப்பார். பரிசுத்த முத்தம் கொடுத்து ஒருவரையொருவர் வாழ்த்துங்கள். இறை மக்கள் அனைவரும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றனர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.